திராவிட அரசுகள் வந்து ரோட்டில் பாருங்கள், மதுரையில் எல்லாம் வந்து ராஜாஜி மருத்துவமனை ஆப்போசிட்டில் கோயில் சுற்றி கொலநாசன்ற மாதிரி அவங்க ஆட்சிக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் இப்போ இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி போட்டு சர்ச்சு கூட இடங்க அதெல்லாம் வந்து கம்யூனிட்டி காலேஜோட இடம் ஃபுல்லாக இடிச்சு விட்ருக்காங்க பாரு. காம்பவுண்ட் சுவர் வசனங்களை, பைபிள் வசனங்களை இடித்து போட்டிருக்காங்க பாருங்க. அது எதுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் இடித்து வச்சுருக்காங்க. ஆக அவங்க செஞ்ச காரியம் அவங்களையே வந்து ஆச்சரியம் இல்லாமல் ஆக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காம்பவுண்ட் சுவர் எப்படியாவது ஒட்டி எடுப்பாங்களாங்க. எங்கே இருக்குது அது? அவங்க கரெக்டான பவுண்ட்ரி தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை மீறி உள்ளே எடுத்து ஒட்டி அப்படி போட்டு இந்த கொடுமை எவனா செய்வாங்களா? அந்த கொடுமையை செஞ்சதுனால ஆள் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து முடங்கி உட்காந்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அதான் சொல்லுவாங்களே, கோயில் சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க. அது கரெக்டாக ஆயிடுச்சு. இது வந்து அண்ணாபுஷ்ணர்கிட்ட பெரிய ரிங்கு போட்டிருக்காங்க. எதுக்கு ரிங்கு போட்டிருக்கான்னு தெரில. இந்த ரிங் ரோடு இவங்களை எதை இடிச்சாச்சுன்னா அதே சின்ன ரோடு. அந்த சின்ன ரோட்டில் இவ்வளோ பெரிய வளையத்தை போட்டால் எப்படி போவாங்க மக்கள்?